தேவ வசனம் வந்த உடனே ஆறுதலை கொடுக்கிறது, அது பொறுமையை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஆட்களுக்கு சொல்றேன், நம்பிக்கையெல்லாம் இழந்து போனவங்களுக்கு சொல்றேன், பைபிளை கொஞ்சம் கவனிங்க, பைபிள் பிரசங்கத்தை கவனிங்க, வேத வசனத்தை வாசிங்க, கண் திறக்கப்பட்டவர்களா வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா புதிய எதிர்காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கை பிறந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல வித்தியாசமானதா இருக்க போகிறது என்று அர்த்தம். நம்பிக்கை பிறக்கணும். வேத வசனம் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க. துன்பத்தில, கஷ்டத்தில, நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், வேதனையில் இருக்கிறவர்களுக்கு இதை வாசிக்கும் போது ஆறுதலும் பொறுமையும், தேவன் எனக்காக செய்து முடித்த அத்தனையும் நான் பெற்றுக்கொள்ள வேணும், சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்யணும், வாழ்க்கையை சிறப்பாக்கணும் தேவனுடைய கிருபையினால அப்படிங்கிற அந்த பொறுமையும் ஆறுதலும் உண்டாயிடுது, நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் வசனமே கொடுக்கப்பட்டிருக்கிறது.